السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இன்றைய இந்த பதிவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியதாகும். தொழுகை என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஐம்பெரும் கடமைகளில் இரண்டாவது கடமையாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பருவ வயதை அடைந்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலார்கள் மீதிலும் தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் விசேஷமாக ஆண்களை பொறுத்தவரையிலே ஐங்கால தொழுகைகளை பள்ளி வாயில்களுக்கு சென்று ஜமாஅத்தாக கூட்டாக சேர்ந்து தொழுவது வாஜிபாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வஅகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்து ஸகா, ஸகாத்தை உரிய முறை பிரகாரம் அதனை கொடுத்து வாருங்கள், வர்கஉ மஅர் ராக்கிஈன், ருக்குஉ செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்குஉ செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆனுடைய வசனம் ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றன. அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை கூறுகின்ற போது, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, நபி அவர்கள் கூறுகிறார்கள், விறகு கட்டைகளை கொண்டு வருமாறு கூறி அதனை பத்த வைத்து அதற்கு பிறகு தொழுகையை அறிவித்தல் செய்யுமாறு ஒருவரை பணித்து இகாமத் சொல்லப்பட்டு இன்னொருவரை தொழுவைக்குமாறு கூறிவிட்டு யார் யாரெல்லாம் பள்ளியிலே சென்று ஜமாஅத்தாக கூட்டாக சேர்ந்து தொழாமல் தங்களுடைய வீடுகளிலே தொழக்கூடியவர்களுடைய வீடுகளை எரித்துவிட என் உள்ளம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ஹதீஸ் எதனை உணர்த்துகிறது என்றால், ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை, ஜமாஅத்தாகத்தான் தொழ வேண்டும், ஆண்களை பொறுத்தவரையிலே பள்ளியிலே சென்று ஜமாஅத்தாகத்தான் தொழ வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றன. அன்புக்கினிய சகோதரர்களே, எனவே தக்க காரணமின்றி நாங்கள் வீடுகளிலே தொழக்கூடாது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸும் எங்களுக்கு இது ஆதாரமாக இருக்கின்றன. ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இன்னும் ஒரு ஹதீஸும் எங்களுக்கு உணர்த்துகின்றது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்டறியாத ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹு லைஸ லீ காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு என்னை அழைத்து செல்வதற்கு உதவியாளர் யாருமே கிடையாது யா ரசூலல்லாஹ். فسأل رسول الله صلى الله عليه وسلم أن يرخص له فيصلي في بيته فرخص له. எனவே அந்த மனிதர், கண்டறியாத அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரியாது, எனக்கு வீட்டிலே தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபரஹஸ லஹு, அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள், சலுகையை கொடுக்கிறார்கள். சரி, நீ வீட்டிலே தொழுது கொள் என்று. அதற்கு பிறகு ஃபலம்மா வல்லா, அவர் அந்த இடத்தை விட்டும் நகர்கின்ற போது அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆஹு, அவரை அழைக்கிறார்கள், இங்கே வாருங்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால ஹல் தஸ்மஉ நிதாஅ பிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கான அதானை நீங்கள் கேட்கின்றீர்களா? உங்களுக்கு பள்ளியிலே சொல்லப்படுகின்ற அதான் உங்களுடைய காதுக்கு எட்டுகிறதா என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதர் சொல்லுகிறார், நஆம், ஆம் கேட்கிறது, அதானுடைய சத்தம் எனது காதுக்கு எட்டுகிறது என்று சொல்லுகிறார்.
அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஅஜிப், ஜமாஅத் தொழுகையில் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கண் தெரியாத ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை கூறுகிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், கண் பார்வையை தந்திருக்கின்றான். நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் அறிய கிடைக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நாங்கள் அதிகமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஜமாஅத்து தொழுகையினுடைய சிறப்புகளை பார்க்குகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபஸ்ஸி பி 27 தரஜா. இந்த ஹதீஸ் புகாரியிலே 645வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனித்து தொழுவதை விட ஜமாஅத்துடன் தொழுவது 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தாக கூட்டாக சேர்ந்து தொழுவது 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சிறப்புகளை கூறுகிறார்கள். அதாவது, உங்களில் ஒருவர் ஜமாஅத்துடன் கூட்டாக தொழுவது அவர் தமது கடை தெருவிலோ அல்லது வீட்டிலோ தனியாக தொழுவதை விட 20க்கும் அதிகமான மடங்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் அழகான முறையிலே உது செய்கிறார், உதுவை செய்து பள்ளியை நோக்கி செல்கிறார். எனவே அவர் தொழுகைக்காக வேண்டி மாத்திரமே அங்கே செல்கிறார். எனவே நபி அவர்கள் கூறினார்கள், அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். அது மாத்திரமல்ல, அவரை விட்டும் அல்லாஹ் ஒரு பாவத்தை அல்லாஹ் போக்கி விடுகிறான். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மனிதனுக்காக வானவர்கள் துஆ செய்கிறார்கள், வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், இறைவா இவருக்கு கருணை செய்வாயாக, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக என்று வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த சிறப்புகள் எதன் மூலமாக கிடைக்கிறது? யார் ஜமாஅத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அழகான முறையிலே உதுவை செய்து கொண்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இவ்வாறான சிறப்புகளை வைத்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த சிறப்புகளை நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு சிறப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தின் யுத்ரிகு தக்பீரத்தல் ஊலா குதிப லஹு பராஅதான், பராஅத்தும் மினன் நார் வ பராஅத்தும் மினன் நிஃபாக். நபி அவர்கள் கூறினார்கள், யாரு 40 நாட்கள் தொடர்ந்து ஜமாஅத்துடன் முதல் தக்பீரில் தொழுவாரோ அவருக்கு 2 விடுதலை பத்திரங்கள் எழுதப்படுகின்றன. முதலாவது நரகிலிருந்து விடுதலை, இரண்டாவது நிஃபாக் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். யார் ஒருவர் 40 நாளைக்கு ஜமாஅத்து தொழுகையின் அதுவும் ஆரம்ப தக்பீரில் தொழுவாராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு 2 பத்திரங்களை வழங்குகிறான். முதலாவது என்ன? நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கின்றான். இரண்டாவதாக அவருக்கு நிஃபாக் நயவஞ்சகத்தனத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, ஆண்களை பொறுத்தவரையிலே ஜமாஅத்து தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே தக்க காரணம் இன்றி வீடுகளிலே தொழக்கூடாது. எனவே நாம் ஜமாஅத்து தொழுகைக்கு பள்ளிக்கு சென்று ஜமாஅத்தாக நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான கூலிகளை வழங்குகிறான் என்ற விடயத்தை நாங்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக அறிய கிடைக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள். இந்த ஹதீஸை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மன் ஸல்லல் இஷாஅ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல். நபி அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகின்றாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான். அதே போன்று சொன்னார்கள், வமன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காமல் லைல குல்லஹ். அதாவது யாரொருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுகின்றாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த சிறப்பு யார் ஜமாஅத்தோடு தொழுகையை
நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஜமாஅத்து தொழுகையை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் சரியான நேரத்திலே அதான் சொல்லப்பட்டவுடன் தொழுகைக்காக நாங்கள் பள்ளிக்கு சென்று ஜமாஅத்துடன் தொழுது மேற்கூறப்பட்ட அனைத்து சிறப்புகளையும் அடைந்து அல்லாஹுடைய அன்பை பெற்று உன்னதமான அந்த சூனபதியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.